ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஆல்ரெடி சின்ன சின்ன கிளாத் பெயிண்டிங் ஐடியாஸ் வந்துட்டு ரீல்ஸாக அப்லோட் பண்ணியிருந்தேன். அது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி இப்போ நான் வந்துட்டு ஒரு ஃபுல் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். நான் இதில் பெயிண்ட் பண்ணியிருக்கிறது வந்துட்டு கிட்டத்தட்ட காட்டன் அண்ட் பனியன் கிளாத் மிக்ஸ் மாதிரியான ஒரு மெட்டீரியல் தான். இது பார்த்தீங்க அப்படின்னா நைட்டியோட இன்ஸ்கர்ட்டு. வெட்டியா எதுக்குடா உட்காந்து இன்ஸ்கர்ட்ல பெயிண்ட் பண்றா, வெளியிலயே தெரிய போறதில்லன்றது நீங்க யோசிக்கிறது புரியுது. இது வந்துட்டு எனக்கும் என் அம்மாவுக்கும் வந்துட்டு நைட்டிக்கான இன்ஸ்கர்ட் எடுத்தாச்சு. பட் கலர்ஸ் வந்துட்டு 2 பேருக்குமே ஒரு சில கலர்ஸ் சேமா தேவைப்பட்டதுனால, 2 பேருக்கும் ஒரே மாரி கலர்ல தான் எடுத்தோம். எப்படி இருந்தாலும் வந்துட்டு கலர் நாளைக்கு ஞாபகம் இருக்க போறது கிடையாது. ஸோ ட்ரெஸ் எடுக்கும்போது மாத்தி எடுத்தோம்னா என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு, நான் எனக்கு எடுத்த ட்ரெஸ்ல மட்டும் ஒரு 4 ட்ரெஸ்ஸுக்கு இந்த மாரி பெயிண்டிங் பண்ணியிருக்கேன். ஸோ ஈஸியா கொஞ்சம் அடையாளம் தெரியும் அப்படின்றதுனால. இனிஷியலா சும்மா பெயிண்ட்ல வந்துட்டு ஒரு டாட்ஸ் மாரியோ, இல்ல ஏதாவது சிம்பிளா ஃப்ளவர் மாரியோ பண்ணலான்னு தான் நெனச்சேன். சரி எப்படியும் பெயிண்ட் பண்றதுன்னு ஆயிடுச்சு. கொஞ்சம் நல்லாவே பண்ணிரலாம் அப்படின்ற ஐடியால தான், கொஞ்சம் ஒரு சிம்பிளா பேசிக்கா பிகினர்ஸ் எந்த மாரி டிசைன்ல ஸ்டார்ட் பண்ணலாமோ, அந்த மாரி டிசைன்ஸ் எடுத்திருக்கேன். அண்ட் கிளாத் பெயிண்டிங்கை பொறுத்தவரைக்கும் எப்போவுமே வந்துட்டு கிளாத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். வாஷ் பண்ணி நல்லா சன்லைட்டில் ட்ரை பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா ஒரு சில கிளாத்தில் வந்துட்டு அது என்ன மெட்டீரியலாக இருந்தாலும் ஸ்டார்ச் மாதிரியான கண்டென்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் பெயிண்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஸ்டார்ச் வந்துட்டு போகும். அது போகிற டைமில் நீங்கள் அந்த ஸ்டார்ச்சுக்கு மேலே பெயிண்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பெயிண்டிங்ஸும் ரிமூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால யூஷுவலாக வந்துட்டு கிளாத் பெயிண்டிங் பண்ணுறீங்க அப்படின்னாலே கிளாத்தில் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு டிடர்ஜென்ட் போடணுன்னு அவசியம் கிடையாது. டிடர்ஜென்ட்டோ சோப்போ போடணுன்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு ப்ளெயின் வாட்டர்லேயே நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா வந்து ட்ரை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் பெயிண்ட் பண்ணும்போதும் நமக்கு வந்துட்டு ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண ட்ரெஸ்ஸுன்றதுனால ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2லேயுமே வந்துட்டு பெயிண்ட் ஆகறக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பெயிண்ட் பண்ணும்போது அடியில் ஏதாவது ஒரு மெட்டீரியல் வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு எக்ஸாம் பேடு வச்சுருக்கேன் இங்கே. நீங்கள் எக்ஸாம் பேடோ, கார்ட்போர்ட் ஷீட்டோ இல்லை பேப்பர்ஸோ கொஞ்சம் அந்த மாதிரி நல்லா திக்காக இருக்க மாதிரி ஏதாவது வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பெயிண்ட் வந்துட்டு அடியில் இருக்க லேயருக்கு உறிஞ்சாது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பெயிண்ட் பண்ணும்போது நீங்கள் அந்த பெயிண்டோட கம்பெனியில் ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் பாட்டில்ஸ் வாங்கியிருப்பீங்க இல்லையா? பெயிண்ட் பாட்டில். அதில வந்துட்டு அந்த கவரில் ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துருக்காங்களான்றத ரீட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா நீங்கள் பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. முக்கியமா நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் நோட் பண்ணோம்னா, ஒரு சில கம்பெனீஸில அவங்க வந்துட்டு ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பெயிண்ட் பண்ணுனதுக்கப்புறம் இவ்வளோ நேரம் ட்ரை பண்ணணும். இல்ல ஆல்ரெடி வந்துட்டு கிளாத்த வந்துட்டு இவ்வளோ நேரம் நல்லா ட்ரை பண்ண விட்டுட்டு, அதுக்கப்புறம் தான் பெயிண்ட் பண்ணணும். டபுள் லேயர் பெயிண்ட் பண்ணணும். பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் இவ்ளோ டைம் கழிச்சு தான் வந்துட்டு அயர்ன் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த மாரி சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷனா தான் இருக்கும். 1 லைன்ல தான் குடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் 2 ஆர் 3 லைன்ஸ் தான் இருக்கும். பட் நமக்கு அது ரொம்ப முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன். அத மிஸ் பண்ணிட்டு மாத்தி பண்ணுனோம் அப்புட்னா, நம்ம இவ்ளோ நேரம் கஷ்டப்பட்டு பெயிண்ட் பண்ணதுக்கான யூஸே இல்லாம போயிடும். ஸோ அத ஃபர்ஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. நான் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா, ஃபெவிக்ரில் பிராண்டோட கிளாத் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதில மென்ஷன் பண்ணியிருந்தது என்ன அப்புட்னா, பெயிண்ட் பண்ணிட்டு 24 ஹவர்ஸ் ட்ரை பண்ணணும். பட் அயர்ன் பண்ண தேவையில்ல அப்படின்ற மாரி தான் போட்டிருந்தாங்க. யூசுவலா நான் இதுக்கு முன்னாடி வாங்கி பெயிண்ட் பண்ணது எல்லாமே வந்துட்டு 24 ஹவர்ஸ் கழிச்சு ஒரு பேக் சைடு அயர்னிங் வேணுன்ற மாரி தான் நான் இதுவரைக்கும் பார்த்துருக்கேன். பட் இந்த தடவ நான் ஃபெவிக்ரில் பிராண்ட் வாங்கினதில அந்த கிளாத் பெயிண்டோட பாக்ஸில என்ன போட்டிருந்தாங்க அப்புட்னா, அயர்ன் பண்ண தேவையில்ல. எந்த ஹீட்டும் குடுக்க தேவையில்ல. டைரக்ட்டா யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி குடுத்துருந்தாங்க. ஸோ நான் பெயிண்ட் பண்ணி முடிச்சுட்டு 24 ஹவர்ஸ் வந்துட்டு ட்ரை பண்ண விட்டுட்டேன். பெயிண்ட் வந்துட்டு அப்சர்வ் ஆக டைம் ஆகறக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு எப்படியும் வாஷ் பண்ணணுன்றதுனால 24 ஹவர்ஸ் ட்ரை பண்ண விட்டுட்டேன். அண்ட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் ஒரு தடவ வாஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் மறுபடியும் இந்த மெட்டீரியல வந்துட்டு நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். வாஷ் பண்ணும்போது ஹேண்ட் வாஷும் ட்ரை பண்ணிட்டேன். மெஷின் வாஷும் ட்ரை பண்ணிட்டேன். 2லேயுமே வந்துட்டு எந்த ஒரு ப்ராப்ளமுமே கிடையாது. கலர் பெயிண்ட் போறதோ, இல்ல அங்கங்க அவுட்லைன்ல ஸ்மட்ஜ் ஆகுறதோ அந்த மாரி எந்த விஷயமும் இல்ல. கையில கசக்கி வாஷ் பண்ணும்போதும் பெருசா எந்த எஃபெக்ட்டும் ஆகல. அதே மாரி மெஷின் வாஷ்ல குடுக்கும்போதும் கலர் மத்த ட்ரெஸ்ல ஒட்டுறதோ, இல்ல கலர் வந்துட்டு இதுலயே ஸ்மட்ஜ் ஆயி போறதோ அந்த மாரி எந்த ஒரு இதுவும் இல்ல. கலர் நீட்டா இருந்தது. நம்ம பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருந்ததோ அதே மாரி தான் இருந்தது. நான் ஒரு டைம் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம்.
அவுட்டர் கிளாத்தா இருந்தா நீங்க வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கூட கிடையாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி ட்ரெஸ் ஒரு தடவ வாஷ் பண்ணியாச்சு. பெயிண்ட் பண்ணிட்டு டைரக்ட்டா கூட நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். நான் இது நைட்டியோட இன்ஸ்கர்ட் அப்படின்றதுனால நான் ஒரு தடவ எப்படியும் வந்துட்டு டைரக்ட்டா பாடி டச் இருக்கு இந்த பெயிண்ட்டுக்கு. அதனால நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு இத வாஷ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அண்ட் பெயிண்ட் பண்ணிட்டு வாஷ் பண்ணும்போது நான் டிட்டர்ஜென்ட் வாஷ் தான் பண்ணுனேன். மெஷின்ல போட்டு எடுத்துட்டேன். அதில வந்துட்டு எந்த ஒரு எஃபெக்ட்டும் இல்ல. சரி மெஷின்ல எதுவும் ஆகல. கையிலயும் வந்துட்டு க்ரஷ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு கையிலயும் க்ரஷ் பண்ணி பார்த்தேன். அதுலயும் வந்துட்டு எந்த ஒரு ஸ்மட்ஜிங் எஃபெக்ட்டோ இல்ல எதுவுமே இல்ல. ஸோ கலர் பொறுத்த வரைக்கும் நீட்டா இருக்கு. அண்ட் எப்பவுமே வந்துட்டு புதுசா ஒரு கலர் குடுக்குறீங்க, ட்ரை பண்றீங்க அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு வேற ஏதாவது வேஸ்ட்டு கிளாத்ல சின்னதா ஏதாவது பெயிண்ட் பண்ணிட்டு, இல்ல ஜஸ்ட் ஒரு பிரஷ்ல வந்துட்டு நீங்க பெயிண்ட்ட தொட்டு லைட்டா எதுலயாவது ஒரு லைனோ, ஸ்ட்ரோக்கோ கூட பெயிண்ட் பண்ணிட்டு, நீங்க அத ஒரு தடவ வாஷ் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறமா நீங்க மெயின் ஃபேப்ரிக்ல குடுக்கலாம். ஏன்னா, இன்கேஸ் நீங்க வாங்குன பெயிண்ட்டோ, இல்ல அப்ப யூஸ் பண்ணிட்டுருக்க பெயிண்ட்டோ வந்துட்டு ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு. அதனால நீங்க வாட்டர் மிக்ஸ் பண்ணி குடுத்துருக்கீங்க. இல்ல புது பெயிண்ட்டு நீங்க இதுவரைக்கும் அந்த கம்பெனியோ, பிராண்டையோ இல்ல அந்த பெயிண்ட் மாடலோ யூஸ் பண்ணது இல்ல அப்டின்னா, ஒரு சில பெயிண்ட்டு ஸ்மட்ஜ் ஆகறக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க யூஸ் பண்ற கிளாத்லயும் டிஃபெக்ட் இருக்கலாம். அந்த கிளாத்துமே வந்துட்டு ஓவரா பெயிண்ட்ட அப்சர்வ் பண்றதோ, இல்ல வந்துட்டு அதுல ஆல்ரெடி இருக்கக்கூடிய கலர் ஸ்மட்ஜ் ஆகுறதோ, இந்த மாரியான வாய்ப்புகள்லாம் அதிகமா இருக்கு. ஸோ ரஃப்பா ஏதாவது ஒரு கார்னர்ல அந்த கிளாத்ல ட்ரை பண்ணி லைட்டா வாஷ் பண்ணி பார்த்துட்டு, எந்த ஸ்மட்ஜிங்கும் இல்ல, கலர் மிக்ஸ் எல்லாம் ஆகல, நீட்டா இருக்கு அப்டின்னா மட்டும் மெயின் பெயிண்டிங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த தடவ பண்ணியிருந்த இந்த சிம்பிளான பிகினர் ஃப்ரெண்ட்லி கிளாத் பெயிண்டிங் ஐடியாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இன்னும் நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்ருக்கீங்க அப்புட்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, நம்ம வீடியோஸ் போட போட உடனே உங்களுக்கு அப்டேட் வந்துரும். உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்புட்னா, மறக்காம லைக் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. நீங்களும் வேறு ஏதாவது கிளாத் பெயிண்டிங்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்புட்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட ஃபோட்டோஸ் ஆர் வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் நெக்ஸ்ட் வேற ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.